ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது டெஸ்லாவோட டயரோட வீல் கவர். நம்ம யூஸ்வலாக வந்து வீல் கவர் அப்படின்னா என்னன்னே வந்து தெரியுமான்னு தெரியல. வீல் இருக்குது, டயர் இருக்குது, ரிம் இருக்குது. இந்த ரிம்லேருந்து இந்த டயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வீல் கவர்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது யூஸ்வலாக எல்லாருமே போட்டிருப்பாங்க. இது இல்லைன்னா அப்படின்னா வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இந்த வீல் கவர் பார்த்திங்கன்னா இந்த டயரை வந்து கவர் பண்ணாமல் இருக்கும், ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது. ஸோ டெஸ்லாவில் வந்து இந்த மாதிரி டயர் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வீல் கவர் இன்னொன்று அடிஷ்னலாக மார்க்கெட் பிளேஸ்லேருந்து வாங்கி போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புது வீல் கவர் வந்தாச்சு. இந்த வீல் கவர் வந்து இங்கே போகும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இங்கே உள்ளே போயிடும். அப்புறம் வந்து இது எக்ஸிஸ்டிங் வீல் கவரோட இது பெருசாக இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை வந்து இது கவர் பண்ணோம். கேர்பில் எங்கேயாவது கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொடெக்ஷன், இந்த எட்ஜை வந்து கவர் பண்ணோம். எப்படி கழட்டி மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து டெஸ்லாக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா காருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீல் கவரை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீல் கவர் மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் டயர் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். அது எப்படி கழட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப் அந்த மாதிரி மெத்தடாலஜி தான் இருக்கும். ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வச்சு இப்படி புல் பண்ணாலே இப்படி இது கழண்டு வரும். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ கழட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஹார்டாக புல் பண்ண வேண்டாம். இந்த ஸ்னாப் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப் ஆகிருக்கும், அது வந்து ஈஸியாக கலந்து வந்துருச்சு. இப்போது நம்ம இதை ஒரு பேசிக் க்ளீனிங் ஒன்று பண்ண போகிறோம். பேசிக் க்ளீனிங் பண்ணிவிட்டு இது வந்து எங்கே போகுது, நம்ம இதை பேசிக் க்ளீனிங் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இது க்ளீன் பண்ணியாச்சு. இதில் உள்ள க்ரீஸ்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா இது நம்ம அடிக்கடி கழட்ட போகிறதில்ல. ஸோ அதனால் கழட்டும் போதே வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த புது ஹப் கேப் வந்து உள்ளே போகும்போது இது ஹப் கேப் இல்லை வீல் கவர்னு சொல்லுவாங்க. இந்த வீல் கவர் வந்து இது இப்படியே கூட இருக்கலாம். இந்த ஸ்போக்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் ஆகி கூட இருக்கலாம். ஆனால் வந்து இதனால் வந்து ஏரோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இந்த ஹப் கேப் இல்லாத வீல் கவர் வந்து எல்லாத்தையும் போடணும் அப்படிங்கிறது ஒரு அந்த ஐடியாவில். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து பொசிஷன் வச்சுட்டேன். இதுதான் வந்து இந்த வால்வ், ஏர் ப்ரெஷர் பண்ணுற ஏர் அடிக்கிற வால்வு. அதில் மட்டும்தான் அலைன்மெண்ட்டு. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்னாப் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி இது போய் அப்படியே ஸ்னாப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டாச்சு. இது வந்து இந்த இந்த எட்ஜுக்கு வெளியில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அது வந்து நம்ம கர்பில் வந்து போகும்போது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது அவ்வளோ ஈஸியாக வராது. இது வந்து இந்த கேப் வந்து இப்போ நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பழசுக்கும் புதுசுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள். இந்த வீல் எப்படி இருக்குது, அதே இந்த வீல் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் வீலோட லுக் அண்ட் ஃபீல் வர்சஸ் இந்த புது ஹப்கோ இது வந்து கொஞ்சம் அப்கிரேடட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஸோ ஆல் ரைட், இதே மாதிரி நம்ம 4 பேருக்கு பண்ணுவோம். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பண்ணு இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா பார்க்கலாம். இந்த ரிம் இருக்கு இல்லையா, இந்த ரிம் வந்து இப்போது இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஸ்க்ராட்ச் இல்லை ஏதோ கர்பில் வந்து க்ராஷ் ஆகிருக்கு. அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து அந்த ஸ்க்ராட்சாக இன்ஃபேக்ட் இந்த டயரே இங்கே டேமேஜ் ஆகிருக்கு. அதை நான் இப்போ நோட் பண்ணுறேன். ஆகும் ஏன்னா வந்து இது வந்து வெளியில் கவர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்க்ராட்ச் ஆனால் இதில் தான் ஆகும். டயருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. வெரி குட், நல்லா க்ளீன் பண்ணிட்டியே. Now next wheel.
இப்போ 2 வீல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் லுக் அண்ட் ஃபீல் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவை இப்போ போடுறேன். இப்போ இதை பாருங்கள். வீல் 3, லாஸ்ட் வீல் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதோட